தலைவருக்கு வெற்றி கிடைச்ச உடனே அநேக பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் தெரியுமா? 70 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் பெரியவருக்கு? 70 பிள்ளைகள். வேத வசனம் சொல்லுகிறது, 8:31 முடிக்கிறேன். சிகேமில் இருந்த அவருடைய மறுமனையாட்டி. மறுமனையாட்டினா யாரு? மறுமனையாட்டினா நான் ஜென்ரலா சொல்றேன், நீங்க நம்ம மொழியில சொல்லுங்க. தமிழ் வார்த்தை தான். இன்னொரு மனைவி, அவருக்கு நிறைய மனைவி, அவளுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மறுமனையாட்டுடைய பையன் தானே. அவருடைய அப்பா யாரு? கிதியோன் தானே. அவருக்கு 8 பிள்ளைகள், மற்ற மனைவிகள். இவன் இந்த நாற்காலிக்கு ஆசைப்பட்டு, அந்த 7 ஆசைப்பட்டு தன்னுடைய 70 பிள்ளைகளிலே 69 தம்பிகளை, அண்ணன்களை கொன்றோம். யாரு? இவன் பேர் என்ன தெரியுமா? அபிமெலேக்கு. இவன் பேர் என்ன? அபிமெலேக்கு. அம்சம். எதுக்காக? தன்னுடைய ஆசை. அதுல ஒரு தம்பி இன்னொரு ஒளிஞ்சு வந்து காப்பாற்றப்பட்டான். இப்ப இவங்க தண்டனை கொடுப்பீங்களா இல்லையா? எல்லாரும் பாருங்க, ப்ளீஸ் லிசன் ஹியர். அவருடைய சொந்த தம்பிகளை 69 பேரை கொன்னானே, இவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா? நீங்க இருந்தா என்ன பண்ணுவீங்க? கல்லு தூக்கி போடுறோம் தலையில. போடுறீங்களா இல்லையா? போட்டாலே ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்துல ஒரு பொம்பளை என்ன பண்றாங்க, ஒரு பெண் என்ன பண்றாங்க, சகோதரி என்ன பண்றாங்க, இந்த மாவரைக்கணும்ல, இல்லம்மா மாவரைக்கிற அந்த கல்லுக்கு பாருங்க, அவன் எல்லாருக்கும் பொழிந்து கொண்டிருக்கிறான், அந்த நாட்டை அழித்துக் கொண்டிருக்கிறான். எல்லா மக்களையும் 1000 பேருக்கு மேல கொண்டுட்டான். அப்பவே பெண்கள் பார்த்தாங்க, நம்ம கையில, பெண்ணுக்கு எல்லாமே ஆயுதம் தான், கையில எது இருக்கோ அது ஆயுதம். நேரா பார்த்தாங்க, இந்த எப்படிடா சாவடிக்கிறதுன்னு பார்த்தாங்க. பார்த்தா அந்த அரிசி வருது, அந்த கட்டையை தூக்கி போட்டு அந்த கல்லை தூக்கி இன்னமும் அந்த அலங்கத்தின் மேல இருக்கிறாங்க. அலங்கத்தின் கீழே நெருக்கி வச்சு எரிக்கிறான். எல்லாரும் செத்து கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க இருக்கு? நியாயாதிபதியில வருகிறது. அந்த கரெக்டா பார்த்தாங்க. அப்படி இப்படி வரும்போது கரெக்டா போட்டு வசனம் சொல்லுகிறது, கீழே படிக்கிறேன். இப்படியே அபிமெலேக்கு தன்னுடைய 70 சகோதரரை கொலை செய்ததினால் தன் சகோதரருக்கு செய்த பொல்லாப்பை தேவன் ஜட்ஜ்மெண்ட் என்ன? நீங்க என்ன தீமை செய்வாரோ உன் தலையில் வரும். நீ எதை விதைப்பாயோ நீ அறுப்பாய்.